இரண்டாவதா வந்து பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு இலவச பேருந்து விடுறீங்களா? இங்க நாங்க வந்து ஆண்களுக்கும் விடுறோம் அப்படிங்கிற மாரி 2 பேருக்கும் இலவசமா விட்டாங்க இப்போ பஸ்ஸு. ஆண்களுக்கும், பெண்களுக்கும் இலவச பேருந்து. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, நிச்சயமா ஆண்கள் மத்தியில ஒரு புலம்பல் இருந்துச்சு. என்ன அவங்களுக்கு மட்டும் இலவசமா குடுக்குறீங்க? அப்ப நாங்க காசு குடுத்து போணுமா? அப்படிங்கிற மாரி இருந்துச்சு இல்லையா? ஸோ 2 பேரும் இலவசமா போங்க அப்படிங்கிற மாரியான ஒரு ஸ்கீமு. நகர பேருந்தில் பயணம் செய்யும் ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் செயல்படுத்தப்படும். ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் நகர பேருந்துகளில் பயணம் செய்யும் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். இந்த இலவச பேருந்து அப்படிங்கிற ஒரு விஷயத்துல பெண்களுக்கு மட்டும் இலவசமா கொடுக்கறதுலயும் ஒரு பெரிய சிக்கல், நடைமுறை சிக்கல் இருந்துச்சு. என்னன்னா, நடத்துனர்கள்லாம் வந்து ஆண்களா இருப்பாங்க. அப்போ பெண்கள் இலவசமா வந்து பயணம் செய்யும் பொழுது அவர்களை வந்து ஒரு மாதிரி ஒரு இழிவா பார்க்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது பல இடங்கள்ல இருந்துச்சு, இப்பவும் இருக்குது. அதை வந்து அரசால முழுமையா சரி செய்யவே முடியலன்னு தான் சொல்லணும். ஏன்னா சில நிறுத்தங்கள்ல பேருந்து நிக்கிறதே கிடையாது. சில ஸ்டாப்லலாம் வந்து பஸ் நிக்காது, அப்படி போயிடும். காரணம் என்னன்னா, பெண்கள் தான் ஏறுவாங்க, அவங்க தான் டிக்கெட் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது அலட்சியமான ஒரு போக்கு பல பகுதிகளில் நடத்துனர்கள்ட்ட ஓட்டுநர்கள்ட்ட இருக்கு. ஸோ இது ஆண்களுக்கும் பெண்களுக்கு இலவசம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரியான விஷயமே பாகுபாடே இருக்காது. எல்லாரும் ஏறிக்கிங்க, எல்லாரும் போய்க்கங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் தான் இருக்கும். ஸோ இதுவும் அந்த டிஎம்கே வந்து டேக்கிள் பண்றதுக்காகவே பிரத்யேகமா கஸ்டமைஸ்டா எடுத்துட்டு வந்திருக்காங்க வாக்குறுதியை.